ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதற்கூடாக 3 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து வரப்போகுது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அது என்ன ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை வேண்டுறதால என்னென்ன ப்ராடக்ட் ஃப்ரீயாக வருது, அந்த ஃப்ரீயாக வர ப்ராடக்ட் எல்லாம் இம்பார்ட்டனா, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தான் இதை பற்றி உங்களுக்கு விளங்கும். என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது அதை முதல் பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன ப்ராடக்டை நீங்கள் வேணுன்றதை கடைசியில் பார்ப்போம். ஸோ முதலாவது வந்து ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வில். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வில் வந்து ஏன் முக்கியம்னு சொல்லி. அதாவது உங்கள்கிட்ட ஒரு வீடு அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சொத்து இருக்குது. அது ஒரு 50,000 இருக்கலாம், அல்லது 100,000 இருக்கலாம், அல்லது 20,000 இருக்கலாம். அந்த சொத்து வந்து உங்களுக்கு பிறகு நீங்கள் உங்களோட லவ் ஒன்ஸ், அதாவது நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ, உங்களோட பிள்ளைகளோ அல்லது உங்களோட ஸ்பௌஸோ, அவங்களுக்கு அது போய் சேர வேணும்னு சொன்னால் நீங்கள் சரியான ஒரு வில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க வேணும். அந்த வில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $300 to $500 ஒரு டைம் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு செய்திருக்கிறவங்களுக்கு அதை பற்றி விளங்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்டு சொன்னால் எஸ் இம்பார்ட்டன்ட். ஏனெண்டா இந்த வில் இல்லைண்டா உங்களுக்கு பிறகு உங்களுக்கு வார சொத்துக்கள் எல்லாம் சரியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய ஸ்பௌஸுக்கோ போய் சேருமான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. வில் இருந்தால் அதை வந்து இலகுவாக நேவிகேட் பண்ணி கொண்டு போகும். ஆகவே வில் வந்து அவசியம். உங்களுக்கு தெரியும் வில் போய் லோயர்கிட்ட நீங்கள் இப்போ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து $300 to $500 வரும். ஸோ இந்த வில் வந்து ஒரு தரம் எழுதினா சரியா வேண்டா இல்லை. ஏனெண்டா உங்களோட சொத்துக்கள்ற மதிப்பு வந்து காலத்துக்கு காலம் மாறுபடும், குறையும் கூடும், விற்பீங்கள், வேண்டுவீங்கள் வீடு, வேறு சொத்துக்கள் சேர்ப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க. ஆகவே இந்த வில் வந்து எவ்ரி டைம் நீங்கள் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்க வேணும். எவ்ரி டைம் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் லோயர்கிட்ட போய் இது செய்கிற நேரம் $300 to $500 எவ்ரி டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த வில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரப்போகுது. இது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸ்பென்சஸில் ஃபைனல் டெத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெத் நடந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியிலன்னு சொன்னால் அந்த டெத்தை வந்து எந்த ஃபியூனரல் ஹோமை நாங்கள் சூஸ் பண்ணுறது, என்ன விதமான உடுப்பு நாங்கள் அந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபியூனரலில் வந்து என்னென்ன விதமான தேவைகள், என்னென்ன விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொல்லி. ஆனால் இது எல்லாம் வந்து கடைசி நேரத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஃபேமிலியில் வார நேரம் இதை எங்கே போய் நாங்கள் சர்ச் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மென்டலி வந்து அஃபெக்டடாக இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு குடும்ப உறுப்பினரை இழந்த ஒரு கவலையில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஷாப் அரவுண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி போய் எங்கே போய் செய்கிறேன்னு தெரியாது. இந்த சர்வீஸை வந்து ஒரு கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். அது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ஷாப் அரவுண்ட் பண்ண தேவையில்ல. அவங்களே வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபியூனரல் வந்து எப்படி அமைய வேணும், இது அமைகிறதுக்கு எங்கே வந்து ஷாப் அரவுண்ட் பண்ணி சீப்பராக உங்களோட ப்ரைஸுக்குள்ளே கொண்டு வர வேணும், இதை வந்து அவங்க வந்து சர்வீஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸாக வழங்குறாங்க. உங்களுக்கு எல்லா விதமாக நீங்கள் இருக்கிற ஏரியாவில் என்ன விதமான உங்களுக்கு தேவைகள், இந்த ஃபியூனரல் சம்பந்தமான தேவைகள் இருக்கோ அது அவ்வளோத்துக்கான குவெஷன்ஸை அவங்க ஃபைன் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு ஆன்சரை தருவாங்க, தந்து இதை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்களே இந்த சர்வீஸை வந்து ஃபுல்லாக செய்வாங்க. இதே நேரத்தில் வந்து இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெத் வந்து இன்னொரு கண்ட்ரியில் நடந்துட்டுன்னு சொன்னால் அந்த பொடியை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கான முழு விதமான சேவைகளையும் அவங்களுக்கு வழங்குவாங்க. இந்த சர்வீஸும் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூடட். அந்த சர்வீஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது கூடாகத்தான் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வரப்போகுது. நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணினா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபியூனரல் வந்து எப்படி அமைய வேணும், நான் இறந்த பிறகு எனக்கு என்ன கலர் உடுப்பு போட வேணும், நான் என்னுடைய ஃபியூனரல் ஹோமில் வந்து என்ன விதமான படங்கள் வந்து அங்கே டிஸ்பிளேயில் வரணும், அல்லது என்ன விதமான எதுவாகவும் இருக்கலாம், எல்லா உங்களுடைய விருப்பங்களையும் நீங்கள் பதிவு செய்து வைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இந்த கம்பெனி வந்து தரப்போகிறாங்க. அதில் வந்து நீங்கள் சொல்லலாம், என்னோடய ஃபியூனரல் ஹோம் இப்படித்தான் இருக்க வேணும், இப்படித்தான் இந்த மாதிரியான உடுப்பு தான் போட வேணும், இந்த மாதிரியான ஜுவல்லரி தான் போட வேணும், இந்த மாதிரி தான் அமைய வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எல்லா விஷஸ் நீங்கள் அங்கே பதிவு செய்து வைக்கக்கூடிய ஒரு
சாஃப்ட்வேர் உங்களுக்கு வழங்கப்படும். அதை நீங்கள் பதிவு செய்து அதை அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறது இந்த கம்பெனியில் வேலை. ஸோ இது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ். சரியா? இது 2வது விஷயம். 3வது ஒரு விடயம் உங்களுக்கு ஃப்ரீயாக வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட், நான் கடைசியாக சொல்ல போகிற ப்ராடக்ட், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது கூடாக உங்களுக்கு 3வது கிடைக்கிற ஃப்ரீ சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேப்பிள் ஆப். அது என்னென்று சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மேப்பிள் ஆப் வந்து என்னென்னு சொன்னால் அது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தச்சமயம் உங்களுக்கு லெட்ஸே உங்களுக்கு உடனே ஒரு வருத்தம் வருது, அல்லது சிக் லைக் ரெகுலர் சிக் ரைட், ஃப்ளூ வரும், அல்லது சில நேரம் நீங்கள் டாக்டர் நோட் எடுக்கலாம் வேலைக்கு அல்லது ஸ்கூலுக்கு, அல்லது உங்களை டாக்டரை நீங்கள் பார்க்கணும்னா அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். அந்த புக் பண்ணின டைமுக்கு டாக்டர் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனும் எல்லாமே உங்கள் மெடிக்கல் கேர் வந்து, அதாவது நீங்கள் டாக்டரை போய் பார்த்து அங்கே 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அங்கேயே காத்திருந்து டாக்டரை பார்க்குறதுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் இதில் தவிர்க்கலாம். கூடுதலாக நான் இந்த வகையை தான் டாக்டரை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணுவீங்க. எல்லா டாக்டரையும் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதை விட சப்போர்ட் சர்வீசஸ், அதாவது வேறு சர்வீசஸ் இருக்குது உங்களுக்கு மெடிக்கலில் தெரியும், அந்த விதமான சர்வீசஸ் கூடி இதில் வந்து இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும், ஏன்னு சொன்னால் இந்த ஆப்பில் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம், டாக்டரை நீங்கள் பார்க்கலாம், அதை விட வந்து நியூட்ரிஷனை நீங்கள் புக் பண்ணலாம். தெரியும் உங்களுக்கு மெடிக்கலோட சம்மந்தப்பட்டது உங்களோட எல்லா விதமான புக்கிங்ஸும் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸையும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம். டாக்டரே உங்களுக்கு கால் பண்ணுவார் நீங்கள் புக் பண்ண டைமுக்கு. நீங்கள் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன், வருத்தம் சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லி நீங்கள் மருந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க இமெயிலில் அனுப்புவாங்க, நீங்கள் அல்லது உங்களோட ஃபார்மசிக்கு அனுப்புவாங்க, நீங்கள் அங்கேருந்து உங்களோட மெடிக்கேஷன் எடுக்கலாம். இது பல நேரங்களில் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இது ஒரு 3 ஆப்ஷன். இந்த ஆப் பாவிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு $85. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வருது. ஆகவே இதையெல்லாம் கொடுக்குற ஒரே ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குன்னு நான் முதல் சொன்னேன். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் கொடுக்குற ஒரு லைஃப் இன்சூரன்ஸில் இவ்வளவு ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வருது. இந்த ப்ராடக்டே வந்து கிட்டத்தட்ட $100 to $150 உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஆகவே இதை நீங்கள் ஒரு $50 $100 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறத கூடாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டும் ஃப்ரீ, அதே நேரத்தில் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸும் வந்து அதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்குது. ஆகவே இந்த லைஃப் இன்சூரன்ஸில் வந்து எனக்கு அஃபோர்டபுள் இல்லை அப்படி என்று நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் டேர்ம் இன்சூரன்ஸும் கூடி நீங்கள் வேண்டி இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது எல்லா கம்பெனியும் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. குறிப்பிட்ட ஒரு சில கம்பெனி மட்டும்தான். அந்த கம்பெனிக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுற வழிவாக உங்களுக்கு அதை நாங்கள் தரலாம். ஸோ அந்த கம்பெனிகள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு கோட்டேஷன் வேணும், இது சம்மந்தமாக என்னோட கதைக்க வேணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 6477038361. ஸோ இது வரைக்கும் உங்களை யாருக்காவது இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னால், அல்லது ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு இன்னாஃப் இன்சூரன்ஸ் இல்லை, உங்களுடைய டெப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற நேரம் என்றால் நீங்கள் கட்டாயம் கன்சிடர் பண்ண வேண்டிய டைம். அதே நேரம் உங்களுடைய கடைசி நேர உங்களுடைய விருப்பங்களை எப்படி அமைய வேணும் என்றதும் உங்களால் சேகரிக்கப்பட்ட சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சரியான நபருக்கு போய் சேர வேணுமெண்டா நீங்கள் கட்டாயம் இந்த ப்ராடக்ட் வந்து கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆகவே கைஸ், டோன்ட் மிஸ் இட். வெயிட் ஃபார் யுவர் கால் பேக். தேங்க்யூ.